ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம யூஎஸில் இருக்க மைக்கேல் ஸ்டோரை வந்து சுற்றி பார்க்கலாம் வாங்க. யூஎஸில் இருக்க எல்லாருக்குமே இந்த ஸ்டோர் பிடிச்ச ஸ்டோர் தான். மெயின்லி லைக் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அண்ட் கிட்ஸுக்கு அவங்க எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு பெஸ்ட் ஸ்டோர்னு சொல்லலாம். எனக்கும் இந்த ஸ்டோர் வந்து ரொம்ப 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 ஃபேவரட்டான ஸ்டோருங்க. கடைக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே பாருங்க எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க சேலுக்கு. இங்கே வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் ரேராக தான் கிடைக்கும். மோஸ்ட்லி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இது நிறைய ஹாலோவின் சேல் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. ஐட்டம்ஸும் நிறைய வச்சிருக்காங்க. இந்த மைக்கேல் ஸ்டோர் முதல்ல எங்க தொடங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1973ல டேலஸ் டெக்சாஸ்ல மைக்கேல் ஜே டியூபேங்கிறவரால தான் வந்து இந்த ஸ்டோர் முதல்ல ஆரம்பிச்சாரு. இப்போ வந்து மொத்தமா 1200 லொக்கேஷன்ஸ்ல அக்ராஸ் யூஎஸ் அண்ட் கனடால இருக்குங்க. ஆமாங்க, ரொம்ப பெரிய ஸ்டோர் தாங்க இது. நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க கேக் மேக்கிங் பண்ணுவீங்களா? இந்த ஸ்டோர்ல அதுக்குண்டான திங்ஸ் இருக்கும். நீங்க கேன்வாஸ் அண்ட் ஆர்ட் டிராயிங் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருப்பீங்களா? அந்த மாதிரி திங்ஸ் இருக்கும். இந்த கடையில் இருக்கிற பெயிண்டிங்ஸ், ஆர்ட் ஒர்க், மற்ற எல்லா முக்கியமான விஷயங்களை பற்றியும் பார்க்கலாம். ஹாலோவின் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹாலோவின்க்கு 4 விதமான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஹாலோவின் தீம் வந்து மைக்கேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஹாலோவின் ரீவைண்ட், விண்டேஜ் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு, அப்புறம் காஞ்சூரிங் நைட் ஃபால் அண்ட் விச்சஸ், அதாவது சூனியக்காரி பொம்மைங்க மாதிரி நிறையா அந்த மாதிரி தீம்லையும் வச்சுருக்காங்க. இந்த ஹவுசஸ்லாம் பாருங்களேன், இது வந்து ஹாண்டட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப கிரேசியாக ஹாலோவினை வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க. ஒரு வீட்லேயுமே எக்கச்சக்கமான டெக்கரேஷன்ஸ் இருக்கும். ஒன் ஆஃப் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு வீட்டில் வந்து எப்பயுமே ஒரு கிரேவியார்ட் செட்டப் மாதிரி வச்சுருப்பாங்க. பிடிச்சி அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்மனா வந்து கொஞ்சம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். பட் நாங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு கொண்டு போய் காட்டுறதுக்கு ஜஸ்ட்டு அந்த ஹாலோவின் கேண்டீஸ் வாங்குறதுக்கு அந்த மாதிரிலாம் போகிறப்ப ரொம்ப பயங்கரமாலாம் வீடுகள்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே கொஞ்சம் அழகாகவும் இருக்கும், கொஞ்சம் திகில் கலந்த அழகாகவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பீட்ஸ் செக்ஷனுங்க. இதெல்லாம் வச்சு கிட்ஸ் ஆர் அடல்ட்ஸ் வந்து பீட்ஸ் லைக் பிரேஸ்லெட் அண்ட் செயின்ஸு, இயர்ரிங்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள். நானுமே கொஞ்சம் வாட்டி பண்ணி பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து நிறைய பேரை வந்து அதை பிடிச்சி செய்வாங்க. இந்த பீட் ஒர்க்லாம் வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் எவ்வளோ தூரம் பிடிக்கும்னு தெரியாது. பட் இது எல்லாமே எக்ஸ்பென்சிவான பீட்ஸ் தாங்க. ஒரு த்ரெட்டுமே பார்த்தீங்கன்னா லைக் $15 அந்த மாதிரி காஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சேல் டைமில் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். கொஞ்சம் ப்ரைஸும் பெட்டராக கிடைக்கும். லைக் அட்லீஸ்ட் ஒரு பிரேஸ்லெட் ஆர் செயின்லாம் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு 2-3 பீட்ஸ் செயின்ஸ் த்ரெட்ஸ் தேவைப்படும். ஸோ ஒன்றே $15, 3லாம் $45 அந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ சேல் டைமில் எடுத்திங்கன்னா buy 2 get 1 ஃப்ரீ அந்த ஆஃபரில் வரும். அந்த டைமில் எடுக்கலாம். இல்லைனா கூப்பான்ஸ் யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் எடுக்கலாம். அந்த இந்த ஸ்டோருக்கு நிறைய கூப்பான்ஸ் கிடைக்குங்க. ஸோ லைக் எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கூப்பான்ஸ் மெயிலே வந்துடும். நீங்கள் சைன் அப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு பெனிஃபிட். லைக் 30%, 35% அந்த மாதிரி ஆஃப்லாம் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போது உங்களோட ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லைக் இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு $5 ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். $35 ஒரு பர்ச்சேஸில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா $5 ஆஃப் வரும். அந்த மாதிரி ஆஃபர்ஸும் கிடைக்கும். நிறையா கூப்பான்ஸ் யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா மைக்கேல் ஸ்டோர் வந்து பெஸ்ட்டு. இல்லைனா ரேண்டமாக அப்படியே போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டோர்னு தான் சொல்லுவீங்க. பட் நீங்கள் இதில் கிரியேட்டிவ் நீங்கள் எந்த இதில் க்ரியேட்டிவாக இருந்தீங்கனாலும் அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப நிறையா கிடைக்கும். இதை விட்டிங்கன்னா இன்னொரு ஸ்டோர் வந்து ஹாபி லாபின்னு இருக்குது. பட் எங்கள் ஏரியாவில் ஹாபி லாபி வந்து கம்மியாக தான் இருக்குது. எனக்கு அதோடவே இந்த மைக்கேல் ஸ்டோர் தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டோரு. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறதுனால இங்கே அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். இது பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கேண்டில் மேக்கிங்கு. இப்போ நீங்கள் கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸும் இங்கேயே கிடைக்கும். எசன்ஸ் ஆயில், லைக் கேண்டில் மேக்கிங்க்கு வந்து எசன்ஸ் ஆயில் ஆட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது. அகெயின் இங்கே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஹாலோவின் டெக்கரேஷன்ஸ் தாங்க. அந்த டோருக்கு 2 சைடு தொங்க விடுவாங்களா, அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் டெக்கரேஷன்ஸு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான A to Z எல்லாமே இங்கே கிடைக்கும். பிளேட்ஸு, பவுல்ஸு, கேண்டில்ஸு
எனி டெக்கரேஷன்ஸ், ஃப்ளவர் வேசஸ், மிரர்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஹாலோவீன் வீக்கெண்ட் அந்த மாரி ஹாலோவீன் பார்ட்டியும் வைப்பாங்க நெறைய இடத்துல. ஸ்கூல்ஸு, ஆஃபீஸஸு, வீட்ல எல்லா இடத்துலயும் வைப்பாங்க. ஸோ, அதுக்கு இந்த மாரி டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சுப்பாங்க. அண்ட் முன்னாடி வந்து வேஸ் லைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் சம் டெக்கரேஷன்ஸ் வந்து மூவ் பண்ற மாரியும் இருக்கும். ஹாலோவீனுக்குன்னே தனியான ஹாலோவீன் ஸ்டோரே இருக்குங்க. அங்கேயும் நெறைய பேர் போய் வாங்குவாங்க. இந்த மைக்கேல்ஸ்லயும் இந்த நெறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஸ்டோர்ஸ்லயுமே இருக்குங்க. வால்மார்ட்ல, டார்கெட்ல எல்லாத்துலயுமே ஹாலோவீன் இது வந்து வந்துரும். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா, அங்க கேண்டீஸ்லாம் போட்டு வச்சா, இப்போ கிட்ஸ் வந்து எடுக்கும்போது அந்த ஸ்கெல்டன் வந்து ஷேக் ஆகும். இந்த ஃபோன்ல பாருங்க எப்படி சவுண்ட் வருதுன்னு. The number you have reached is not in service. Please check the number or try your call again. பழைய பேய் படத்துல வர மாரி வின்டேஜ் டெக்கரேஷன்ஸுங்க. ஸோ எப்படி பழைய காலத்து இது மாரி மிரரு, அந்த க்ரூலாம் இருக்கு பாருங்க, அந்த டெக்கரேஷன்ஸு. ஸோ இந்த மாரி அந்த தீம் வச்சு ஒரு சில வீடுகள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்ல வச்சிருப்பாங்க. கிட்ஸ வந்தாங்கன்னா ஸ்கேர் பண்றதுக்காக. அதே மாரி அதுல ஹாலோவீன் தீம்லயே பார்த்தீங்கன்னா, கிளாஸஸு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த மாரிலாம் வச்சிருப்பாங்க. நெறையா இருக்குங்க. ஹாலோவீன்க்கு வந்து நெறையா ரெடி பண்ணுவாங்க. ரொம்ப மெனக்கெட்டு அதுக்கு நம்ம எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்றோமோ, அத வந்து ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ணுவாங்க இங்க வந்து. ஹாலோவீன் வந்து வெறும் ஹாலோவீன் செலிப்ரேஷன் மட்டும் குறிக்கிறது இல்லங்க. இங்க யுஎஸ்ல வந்து இட் இஸ் ஆல்சோ மென்ஷன்ட் அஸ் அ அக்ரிகல்ச்சுரல் ஹார்வெஸ்ட்டுங்க. ஸோ எண்ட் ஆஃப் சம்மர் வந்து ஹாலோவீன் செலிப்ரேட் பண்றோம். அது வந்து எண்ட் ஆஃப் சம்மர்னா, பட் தட் இஸ் த எண்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட். அதுக்கப்புறம் நமக்கு வந்து டார்க் கோல்டு வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்கிறதுக்கு தான் ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த செலிப்ரேஷன் வந்து இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஜூலை தான். ஹாலோவீன் வந்து அக்டோபர்ல தான் வரும். ஆனா, இப்பவே வந்து இவ்ளோ டெக்கரேஷன்ஸ் வந்து இப்பவே வந்துருச்சுங்க. இப்ப இருந்தே மக்கள் வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. எண்ட் ஆஃப் அக்டோபர் வரும்போதெல்லாம் வந்து பாதி ஐட்டம்ஸ் வந்து கிளியரன்ஸ்ல போயிடும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் கிளியரன்ஸ்ல வாங்கி ஸ்டாக் பண்ணிப்பாங்க. அந்த மாரியும் ஒரு சிலர் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த டைம்ல வந்து அனிமல்ஸ வந்து மீட்டுக்கு குடுக்குறது, அப்புறம் ஃப்ரீசிங் மந்த்ஸுக்கு வந்து மீட்ட சேவ் பண்ணி வைக்கிறது, ஃபுட் ப்ரிசர்வேஷன்ஸு, கிராப்ஸ வந்து நெறையா கிரெயின்ஸ்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி ஃபுட் ப்ரிசர்வ் பண்றது, இந்த மாரி திங்ஸும் இந்த ஹார்வெஸ்ட் டைம்ல நடக்குங்க. அண்ட் பம்ப்கின் ஹார்வெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்குங்க இந்த டைம்ல. பேசிக்கலா இந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஹாலோவீன் எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னா, வீட்டுக்கு வர கோஸ்ட்ட வந்து இவங்க இந்த கோஸ்ட் காஸ்டியூம் வச்சு ஸ்கேர் பண்ணி தொரத்தி விடுறதா தான் ஐதீகம். இந்த மாரி செலிப்ரேஷன வந்து ஹாலோவீன் செலிப்ரேஷன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றதில்ல யுஎஸ்ல. ஆனா வீட்ல தான் பண்ணுவாங்க. அண்ட் லைக் இத பார்த்து நெறைய ஸ்கூல்ஸ்ல இந்தியன் ஸ்கூல்ஸ்ல வந்து நான் கேள்விப்படுறேன் ஹாலோவீன் செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் இட் இஸ் இங்க வந்து நாட் ட்ரூ. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்ண ஸ்கூல் எல்லாமே வந்து எங்கேயுமே ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா புக்கோவீன் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது புக் ரீட் பண்றாங்க இல்லைங்களா பசங்க, அதுல இருக்க ஏதோ ஒரு கேரக்டர்ஸ வந்து காஸ்டியூம் மாதிரி அவங்க போட்டுட்டு அந்த பரேட் மாரி பண்ணுவாங்க. அந்த மாரி தான் இங்க இருக்கும். ஸோ ஹாலோவீன் வந்து ஸ்கூல்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல வந்து யுஎஸ்ல செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. நாங்க இருக்கிற கவுண்டில எந்த ஸ்கூல்லயுமே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க பம்ப்கின் ஷேப்ல பில்லோஸ்லாம் இருக்கு. என் பொண்ணு காட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து டோர்ஸ் 2 சைட்ல ஹேங் பண்றதுக்கு நெறைய ரெத்ஸ் எல்லாம் இருக்கும். ரீத் எல்லாம் வந்து முன்னாடி டோர்ல ஹேங் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் செக்ஷன் எவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. என்ன வாங்குறது, என்ன வாங்க வேணாம்னு தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும். நானே நெறையா ரிசர்ச் பண்ணி தான் எந்தெந்த பெயிண்ட் வாங்குனா நல்லாயிருக்கும்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பிகினர்ஸ் பெயிண்ட்டு. ஸோ பிகினர் லெவல் டூ நீங்க எக்ஸ்ட்ரீம் லைக் ப்ரொஃபஷனல் லெவல் இருந்தா கூட, அதுக்கு உண்டான எல்லா ஐட்டம்ஸும் இங்க கிடைக்கும். பிகினர்ஸ் லெவல் பெயிண்டிங்லேருந்து எல்லாமே கிடைக்கும். அவங்க இந்த ஆர்டி லாஃப்ட்டுங்கிறது வந்து அவங்களோட ப்ராடக்ட்டே தான். அவங்களே கேன்வாஸ் அண்ட் பெயிண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அண்ட் எல்லா பிராண்ட்ஸ் திங்ஸும் இருக்கும். இந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் லாக்கர்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஹைலி டாக்ஸிக்கு, ஸ்ப்ரேயபிள் அண்ட் ஃப்ளேமபிள் பெயிண்ட். அதனால இதெல்லாம் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம கேட்டா தான் வந்து அடல்ட்ஸ் இருந்தா எடுத்து குடுப்பாங்க. கிட்ஸுக்கு வந்து அவைலபிலிட்டியா இருக்காது எடுக்கிற மாரி. இது பார்த்தீங்கன்னா, இந்த டைமண்ட் கிட் பெயிண்டிங் சொல்லிட்டு, இது டைமண்ட்ஸ் மாரி லைட்டா குட்டி குட்டியா அந்த டாட்ஸ் மாரி இருக்கும். அத வந்து ஒட்டுவாங்க பசங்க. ஸோ ஒட்டி நீங்க ஃபினிஷ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் கிடைக்கும். இது ஒரு ரீசென்ட்டா ட்ரெண்ட் ஆயிட்டுருக்கு. ஸோ நானுமே இந்த மாரி ஒரு ஆர்ட் கிட் வந்து என் பொண்ணுக்கு எடுத்துட்டு வந்தேன்.
ரொம்ப அழகா இருக்கு. நல்லா டைம் பாஸும் ஆகுதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வுட் கார்விங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த வுட்ல வந்து நேம் எழுதி, நேம் பிளேட் மாரி முன்னாடி வீடு முன்னாடி செட் பண்றதுக்கு இதெல்லாம். அண்ட் எனி பர்த்டே செலிப்ரேஷன்னா அந்த கிட்ஸோட நேம் எழுதி வைப்பாங்க. அந்த செலிப்ரேஷன்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ட்ரீ ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா, பேர்ட் ஃபீடுக்காக வச்சிருக்காங்க. அதில வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி ஆர்டிஸ்டிக்கா ரெடி பண்ணிக்கலாம். இருந்தாலும் நேம் கிரியேட் பண்றதுக்காக லெட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல். இது வந்து சோப் மேக்கிங் ஓட ஸ்பாட்டு. சோப் பண்றீங்க. இப்ப சோப் மேக்கிங் வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து உண்டான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு. எசன்ஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அதுக்கு உண்டான கிட்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க ஆக்சுவலா எடுக்க வந்தது இந்த ஈசல் தாங்க எடுக்க வந்தோம். இந்த பெயிண்டிங் பண்றதுக்கு வைக்கிற ஸ்டாண்ட் தான் வாங்க வந்தோம். அது எடுத்துக்கிட்டோம் ஒண்ணு. அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஃபுல் பிரைஸ்ல இருந்துச்சு. ஸோ, நான் வந்து என்கிட்ட 30% கூப்பன் இருந்துச்சு. ஸோ, அத யூஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து அந்த $10 கிடைச்சுச்சு. இல்லன்னா ஆக்சுவல் பிரைஸ் வந்து 12 சம்திங் இருந்துச்சு. ஸோ, இதெல்லாம் வந்து பெயிண்டிங் சம்மந்தமானது தான். இதெல்லாம் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் பெயிண்டிங் இந்த ரோ வந்து ஃபுல்லா. நம்ம வந்து பேசிக் கிட்ஸுக்கு வந்து அந்த சைடு எடுத்துக்கலாம். ஆர்டி லாஃப்ட் அந்த பிராண்ட்ல எடுத்துக்கலாம். ஸோ, இது வந்து ப்ரொஃபஷனல் பெயிண்டிங் எல்லாம் வச்சு யூஸ் பண்றாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்கூல்ஸுமே நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு வந்து நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. நாங்க படிச்ச டைம்லயும் எங்க ஸ்கூல்லயும் ஆர்ட்ஸுக்குன்னு ஒரு கிளாஸ் தனியா இருந்துச்சு. அ அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அத வச்சு தான் இப்போ எனக்கு அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகுதுன்னு இங்க வந்து நான் லாஸ்ட் 2 இயர்ஸா ஒர்க் பண்ண ஸ்கூல்ல வந்து ஆர்ட்ஸுக்குன்னே தனியா எலக்டிவ்ஸே இருக்குங்க. ஆர்ட்ஸ் அண்ட் லைக் மியூசிக், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து ஈவன் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எலக்டிவ்ஸ் இருக்கு. ஸோ இத வந்து ஒரு கோர்ஸாவும் எடுத்து படிப்பாங்க. இங்க இருக்கிற ஹை ஸ்கூல்ஸ்ல வந்து நம்ம ஊர்ல இந்தியாலலாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹை ஸ்கூல்ஸ்ல வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு வந்து ஒரு கோர்ஸ்ன்னே இருக்காது. கிளாஸஸ்ன்னே இருக்காது. இங்க வந்து ஹை ஸ்கூல்ல அதுக்கான கிளாஸஸே இருக்குங்க. அத பத்தி டீப்பா ரிசர்ச் பண்ணி படிப்பாங்க. ஸோ, அது எல்லாமே இங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இந்த கலர் பென்சில்ஸ் பாருங்க. வாட்டர் கலர் பென்சில்ஸ்ன்னு இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இதெல்லாம் ஜெல் பென்ஸு. இப்போ நெறையா திங்ஸ் பாருங்க எம்ப்டியா இருக்கு. ஸ்கூல் சப்ளைஸ்க்குலாம் நெறைய எடுத்துப்பாங்க இங்க வந்து. எவ்ரி இயர் வந்து இங்க யுஎஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது. பட் நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஒரு லிஸ்ட் குடுப்பாங்க. ஸ்கூல் சப்ளை லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஈச் கிரேடுக்கு வந்து ஒரு கிளாஸ்க்கு என்னென்ன மாரி தேவைப்படும்னு அவங்க ஆன்லைன்ல போட்டுருவாங்க. அத மட்டும் நம்ம ஸ்கூல் ஓப்பன் ஹவுஸ் அந்த மாரி வச்சிருப்பாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. அந்த டேல வந்து நம்ம கொண்டு போய் அந்த நீட்ஸ் எல்லாம் கொண்டு போய் குடுத்துறணும். ஸோ, அதுக்கு வந்து எல்லாமே எடுத்து இப்போ சேவ் பண்ணிப்பாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை லைக் 20த் டு ஆகஸ்ட் 20த் வந்து ஃப்ளோரிடால வந்து நான் டாக்ஸ் டேங்க. ஸோ, அந்த டைம்ல நீங்க எந்த ஸ்கூல் சப்ளைஸ் ஆர் கிட்ஸ் சம்மந்தமான எந்த திங்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும். ஈவன் $1 கூட டாக்ஸ் போட மாட்டாங்க. ஸோ, ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இந்த டைம்ல தான் மோஸ்ட்லி எல்லாம் ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஸ்கூல் சப்ளைஸ்க்கு. இந்த செக்ஷன் பாருங்க. உல்லன்ஸ்லாம் இருக்கு, த்ரெட்ஸ்லாம் இருக்கு. இது ஃபுல்லா குரோஷே பண்றதுக்கு அந்த மாரி இந்த செக்ஷன் ஃபுல்லாவே. நெறைய கிட்ஸு அண்ட் அடல்ட்ஸ் அண்ட் ஓல்ட் பீப்புள்லாம் நெறையா அந்த குரோஷே பண்ணுவாங்க. இது பாருங்க மல்டி கலர் த்ரெட்ஸு. நெறைய கலெக்ஷன்ஸ் நெறைய வெரைட்டி இருக்குங்க. இது வந்து காட்டன் த்ரெட்ஸ். இது நல்ல குவாலிட்டியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு தொடவே. இதில பிளாங்கெட்ஸ்லாம் பண்ணுவாங்க, வீவ் பண்ணுவாங்க. ஸோ, நெறையா ஒர்க் பண்ணுவாங்க இதில. துணி யூஸ் பண்ற சிசர்ஸ் தான் அது கட்டிங் பிளேட்ஸு. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டரி த்ரெட்ஸு. இந்த செக்ஷன் பாருங்க. ஸ்டிச்சிங் ட்ரெஸ்ஸஸு ஸ்டிச் பண்றதுக்கு, ப்ளவுஸு ஸ்டிச் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, பப்ளிக் லைப்ரரிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுலலாம் வந்து இந்த மாரி எம்ப்ராய்டரிங் கிளாஸஸு, குரோஷேயிங் கிளாஸஸு, நிட்டிங் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆர்ட் சம்மந்தமான பெயிண்டிங் கிளாஸஸ் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் இந்த மாரி நெறையா கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாவே எடுப்பாங்க. கவர்மெண்ட் பேஸ்டா. ஸோ, யார் வேணா இன்ட்ரெஸ்டட் இருந்தா அவங்கவங்க நியர்பை எந்த லைப்ரரி இருக்கோ, அதில நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, அந்த மாரி போய் கிளாஸஸ் அடல்ட்ஸ்க்கும் பெரியவங்களுக்கும் இருக்கும் கிளாஸஸ் அண்ட் ஆல்சோ ஈவன் ஃபார் கிட்ஸுக்கும் இருக்கும். நெறையா ஹை ஸ்கூலர் கிட்ஸுக்குலாம் வந்து அந்த மாரி கிளாஸஸ்க்கு போய் வாலண்டியரிங் பண்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, படிக்கிற பசங்க ஹை ஸ்கூல்ல வந்து நெறையா வாலண்டியரிங் ஹவர்ஸ் வந்து வேணும். இங்க எனக்கு தெரிஞ்சு ஹை ஸ்கூல்ஸ்ல வந்து எவ்ரி இயர் 100 வாலண்டியரிங் ஹவர்ஸ் வந்து ஈச் ஸ்டூடண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது வந்து லைக் கிரியேட்டிவ் வாலண்டியரிங் ஹவர்ஸ் அந்த மாரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில கொஞ்சம் கொஞ்சம் ஹவர்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அதுக்கு வந்து இந்த மாரி கிளப்ஸ்ன்னு சொல்லிட்டு லைப்ரரிலலாம் இருக்கும். ஸோ, அதில போய் கிட்ஸ் வந்து வாலண்டியரிங் பண்ணுவாங்க. அண்ட் நெறையா இப்போ ஃபுட்டு சர்வ் பண்றதுக்கு லைக் ஹோம்லெஸ் பீப்பிளுக்கு ஃபுட்டு டொனேட் பண்ணுவாங்க. அந்த மாரி ரிஜிஸ்டர்டு கம்பெனிஸ் வந்து இது பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போய் இவங்க வாலண்டியரிங் ஹவர்ஸ் அந்த மாரி பண்ணலாம். ஸோ, நெறையா வாலண்டியரிங் ஹவர்ஸ் வந்து ஹை ஸ்கூல் கிட்ஸ் வந்து மெயினா ஏர்ன் பண்ணணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு கிராஜுவேஷன்
எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அண்ட் ஆல்சோ காலேஜுக்கும் அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இது எல்லாமே பார்ப்பாங்க. இங்க ஸ்டடீஸ் மட்டும் இல்ல. இந்த மாரி எல்லா கேட்டகரிஸ்லயுமே நம்ம வந்து இன்வால்வ்டா இருக்கணும். அப்பதான் அவங்க வந்து கிட்ஸுக்கு வந்து காலேஜுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பாருங்க சீ த்ரூ பேக். இந்த மாரி பேக் வந்து இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸ்கூலுக்குமே அந்த மாரி கொண்டு வருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, டை டை செட். டை டை கிட்டுங்க. இது ட்ரெஸ்ஸஸ்லலாம் அந்த டை டை இது மாரி பண்ணுவாங்க இல்லையா? அது இங்க வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப பண்ணுவாங்க. நாங்களுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாருக்கும். ஸோ என்னோட பொண்ணும் வந்து இந்த மாரி லைப்ரரியில வாலண்டியரிங் ஹவர்ஸ் பண்ணி வாங்கியிருக்கா. லைக் ஹஸ்பண்டோட கம்பெனிலயும் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி வாலண்டியரிங் ஹவர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம் எவ்ரி இயர் வந்து. இது பாருங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாரி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு. துணி மெட்டீரியல்லாம் இங்க நீங்க இன்ட்ரஸ்டட்னா இங்க இந்த மாரி வாங்கி நீங்க பிளவுஸஸு, ஷர்ட்டு, ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இங்க யார்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்காங்க. நம்ம எவ்வளோ வேணுமோ அங்க இதுவுமே சம்டைம்ஸ் எல்லாம் சேல்ல இருக்கும். இந்த மாரி மெட்டீரியல்ஸ் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோர்ல வந்து நெறைய கிளாஸஸ் போடுவாங்க ஆக்சுவலா. அடல்ட்ஸ்க்கு, கிட்ஸுக்கு நெறைய கிளாஸஸ் இருக்கும். கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பீட்ஸ்லாம் காமிச்சேன் இல்லைங்களா? ஸோ அதுல வந்து பிரேஸ்லெட் மேக்கிங், செயின் மேக்கிங் அந்த மாரிலாம் இருக்கும். அண்ட் அது குரோஷேவும் இங்கேயும் இருக்கும் கிளாஸஸ். மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் வந்து ஃப்ரீயா தான் இருக்குங்க. நீங்களே ஆனா சர்ச் பண்ணி நம்ம போணும். நம்ம எதுல இன்ட்ரஸ்டடா இருக்கோமோ, இப்போ சோப் மேக்கிங் அந்த கிளாஸஸுமே இருக்கும். நெறைய கிளாஸஸ் ஃப்ரீயா ஈவென்ட்ஸ் மாரி இங்க மைக்கேல்ஸ்லயும் அண்ட் லைப்ரரிஸ்ல நம்ம யுஎஸ்ல போடுவாங்க. ஸோ அத நீங்க சர்ச் பண்ணி எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாரி பண்ணிட்டு போலாம். உங்களுக்கு நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம் நெறைய திங்ஸு. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இங்க நெறைய இருக்குங்க. நம்ம இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும்னு இல்ல. ஈவன் மைக்கேல்ஸ்.com வெப்சைட்ல இவங்களோட வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கிளாஸஸ் வந்து விர்ச்சுவல் கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். நீங்க ஜஸ்ட் இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணா போதும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ தான். ஜஸ்ட் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்க நெறைய ஷர்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுல வந்து அந்த பிரிண்ட்லாம் ஆட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாரியே ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஸ்கூல் நேமு இப்ப ஸ்கூல்ஸ்லாம் நெறைய வந்து அவங்கவங்களோட லோகோ வச்சு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அத வந்து நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டம் அப்பேரல் பிரிண்டிங் வந்து இந்த ஷர்ட்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே காட்டனு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, பிளாங்கெட்ஸ்க்குலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து குவில்ட் மேக்கிங் சொல்லி ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கும். நெறைய பேர் குவில்ட் அந்த திக் பெட்ஷீட்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த மாரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து காட்டன் அந்த ஸ்பாஞ்ச் ஸ்டஃப் பண்ணீங்கன்னா, நீங்க ஈஸியா வந்து பிளாங்கெட்ஸ் ரெடி ஆயிடும். இந்த மெட்டீரியல்லாம் பாருங்களேன். நம்ம ஷால், துப்பட்டா, சுடிதார்லாம் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நான் அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஷால்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம். அந்த பார்டர்ஸ் மட்டும் நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா, ஷால்ஸ் ரெடி ஆயிடும் இல்லைங்களா? ஈஸியா பண்ணிடலாம் அந்த மாரி. நெறையா அவைலபிலிட்டி இருக்குங்க. நம்ம கிரியேட்டிவிட்டி தாங்க தேவைப்படும். நம்மளோட கிரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து திங்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கிட்ஸுக்கு வந்து ஸ்டோன்ல வந்து பெயிண்டிங் பண்றது, நெறைய இந்த மாரி ஆர்ட் ஒர்க் ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டிஸ்னா டாய்ஸ் அந்த மாரி போறதுக்கு பதிலா கிரியேட்டிவா கிட்ஸ் பண்ற மாரி மோஸ்ட்லி கிஃப்ட் பண்ணுவேன் யாருக்கானாலும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷனரிஸ், சார்ட் பேப்பர்ஸ், ஸ்கூல்ல ஏதாவது ப்ராஜெக்ட்னா அதுக்கு ரெடி பண்றதுக்கு, கிளாஸஸ் அண்ட் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். இங்க யுஎஸ்ல இருக்கவங்க நெறைய பேருக்கு தெரியும். நான் சொல்ற விஷயங்கள் வந்து இப்போ புதுசா இந்தியாலேருந்து வர அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ வீட்ல இருக்காங்க. என்ன பண்றது தெரியல அப்படின்னா, இந்த மாரி நம்ம கிரியேட்டிவா நம்மள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லைப்ரரிஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் ரொம்ப குட்டி பசங்க வச்சுக்கிறவங்களுக்குலாம் ஸ்டோரி டைம் இருக்கும். ஆல்சோ பான்ஸ் அண்ட் நோபல்ஸ்லயும் ஸ்டோரி டைம் இருக்கும். நான் வந்த புதுசுலலாம் என்னோட சின்ன குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு நான் ஸ்டோரி டைம் தான் கூட்டிட்டு போவேன். ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரா ஸ்டோரி டைம்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா, அந்த டேபிள் மாரிலாம் இருக்குல்ல, ஹைபிஸ்கஸ் மாரி இருக்கு. அதில நீங்க பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெயின்போ லூம். இது வந்து கேர்ல்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஸோ 10 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற கிட்ஸ் வந்து அந்த ரெயின்போ லூம் ஸ்டேஜ வந்து தாண்டி எல்லாருமே வந்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, இத நீங்க எந்த டிசைன்ல வேணுமோ அந்த பிளாஸ்டிக்க செட் பண்ணி அந்த அயர்ன் பாக்ஸ் வச்சு நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, அது நல்லா பிரஸ் ஆயி ஒரு இம்ப்ரஷன் குடுக்கும். ஒரு அனிமல் மாரி, பட்டர்ஃப்ளை மாரி அந்த மாரி நீங்க கிரியேட் பண்ணலாம். அதுதான் அது. இது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இந்த ஃபேக் ஃப்ளவர்ஸ் தாங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எவ்ளோ கலர்ஸ்ல எவ்ளோ அழகழகா வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? நார்மலா இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா, 60% ஆஃப் போட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து வெட்டிங்ஸ்க்கு வைக்கிற மாரி அந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் இருக்கு. டெக்கரேஷன்ஸ்க்கு, பார்ட்டி ஈவென்ட்ஸ்க்கு நம்ம இது ஒர்க் பண்ணி நம்ம இதெல்லாம் மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி பண்றோம் பார்த்தீங்களா? இப்போ கிரியேட்டிவா சொன்னேன்ல, இப்போ குரோஷே பண்றீங்க, இல்ல சோப் மேக்கிங் பண்றீங்க. இதெல்லாம் செல் பண்றதுக்கும் வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. எட்ஸின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க செய்ற மெட்டீரியல்ஸ்லாம் அங்க நீங்க சேல் பண்ணலாம். அந்த மாரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. எட்ஸி போய் பார்த்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸும் கிடைக்கும். ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸும் நெறையாவே கிடைக்கும்.
இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ்ல வந்து சாக் போர்ட்ஸ் இல்லங்க. இங்கலாம் வந்து மார்க்கர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கர் ஹோல்டர் அதெல்லாம் வந்து எவ்ளோ அழகான ஃப்ளவர்ஸ் அகைன் இது வந்து என்னோட ஃபேவரட்டான செக்ஷன்ங்க. கேக் செக்ஷன். இது பாருங்க கேக் பேன்ஸ்லாம் எவ்ளோ அழகழகா இருக்கு. இந்த பிராண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது எதுவுமே ப்ரமோஷன் கிடையாது. நான் சும்மா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். ஃபேட் டாடிடோன்னு சொல்லிட்டு இந்த கேக் பேன்ஸ் தான் நான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த ஸ்டோர்ல அந்த பிராண்ட் இருக்கவே இருக்காது. நான் அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்குவேன். அப்பலாம் வந்து வில்டன் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. லைக் ஒரு 10 இயர்ஸ் பேக் சொல்றேன் நானு. ஸோ அப்பலாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது மெட்டீரியல்ஸ் வந்து. இப்போ நெறையா வந்துருச்சு. எல்லா பிராண்ட்லயும் வச்சிருக்காங்க. இது ஃபுல்லாமே வந்து சிலிக்கான் மோல்ட்ஸ், ஸ்பேச்சுலாஸ் அந்த மாரி இருக்கு. அண்ட் லைக் கேக்குக்கு வேண்டிய ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் நெறையா இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஸ்ப்ரிங்கிள்ஸு. ஸோ இது ஃபுல்லாவுமே வந்து பேக்கிங் செக்ஷன் தாங்க. சாக்லேட்ஸு, கேண்டீஸு, ஃபாண்டன்ட்டு, குக்கி கட்டர்ஸ் இந்த மாரி தான் நெறையா இருக்கும். ஸோ ஒரு குக்கி கட்டர் மோல்ட்ஸுமே பாருங்களேன் $30 அந்த மாரி வருது. ஸோ இந்த கட்டர்ஸ்லாம் வந்து ஃபாண்டன்ட் கட்டரு, பிளாஸ்டிக்லாம் வந்து எப்பயுமே மோஸ்ட்லி நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்குறது தாங்க பெஸ்ட்டு. லைக் பைப்பிங் டிப்புக்காகட்டும், எதுக்கா இருந்தாலும் குக்கி கட்டர் எதுனாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பெஸ்ட்டு. பிளாஸ்டிக் வந்து லைக் 1 இயர்ல வந்து உடஞ்சிடுதுங்க. ரொம்பவே தின்னா தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அதுவே $10 வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்குறதே கொஞ்சம் ப்ரைஸியா இருந்தா கூட பெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் ஸ்கூல் ஸ்டஃப்ங்க. நெறையா டீச்சர்ஸ் வந்து இதெல்லாம் கிளாஸஸ்ல எவ்ரிடே இருக்கும். கிட்ஸ் வந்து எந்த மாரி ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எமோஷன்ஸ் அதுக்கு ஸ்டிக்கர்ஸ் குடுத்து அதில ஸ்டிக் பண்ண சொல்லுவாங்க. எல்லா எலிமெண்டரி கிட்ஸ்ல ஸ்கூல்ல இருக்கும். பட் மிடில் அண்ட் ஹை ஸ்கூல் வந்து ரேர் தான். இதெல்லாம் பாருங்க கேண்டில்ஸ் எல்லாமே சேல் போட்டிருக்காங்க. லைக் ஈச் கேண்டில் $2 அந்த மாரி தான் வருது. இல்லன்னா மோஸ்ட்லி லைக் ஈச் கேண்டில் $5 அந்த மாரி வரும். இதெல்லாம் பாருங்க ரியலிஸ்டிக் கேண்டில்ஸு, ரியலிஸ்டிக் ஃபுட் அந்த மாரி கேண்டில்ஸு. ஸோ பார்க்க எல்லாமே எடிபிள்னு நெனச்சுக்காதீங்க. இது எல்லாமே கேண்டில்ஸ் தான். எவ்ளோ அழகா மேக் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபாக்ஸ் ஃபுட் கேண்டில்னு சொல்லி போட்டிருக்கு. $15 $14.99 ஸோ ரவுண்டா நான் 15 சொல்றேன். பீக்கான் பை எல்லா வெரைட்டிலயும் இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு. சின்னமன் ரோல் பன்ஸு அதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாரி பாட்டில்ஸ் தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கு. அதனால தான் முன்னாடியே வச்சிருக்காங்க பில்லிங் செக்ஷன் போம்போது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு, லிப் மாஸ்க்கு, ஹைட்ரேட்டிங் மாஸ்க் அந்த மாரி இருக்கும். ஸோ பிலோ ஐக்கு மாஸ்க்கு நெறையா வச்சிருப்பாங்கங்க. நீங்க எக்கச்சக்கமா இருக்கும். எது வேணா நீங்க யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே அங்க இருக்கும். ஸோ அதெல்லாமே வாங்கிக்கலாம். இது வந்து ஒரிகாமி புக்ஸு அண்ட் குரோஷே புக்ஸ்லாம் இருக்கு. என் பொண்ணு குரோஷே பிடிக்கும். ஸோ அதான் நீ ட்ரை பண்றியான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஐயோ! வேண்டாம் எனக்கு இருக்கிற இதே முடிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ இந்த எல்லா திங்ஸ்லயுமே வந்து யுஎஸ் அண்ட் கனடா பிரைஸஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா யுஎஸ் அண்ட் கனடால இவங்களுக்கு ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா? அதனால ஸோ அந்த மாரி போட்டிருப்பாங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சாச்சு. எல்லாமே ஒரு வழியா பார்த்து சுத்தி முடிச்சாச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா இதில ஸ்பெண்ட் பண்ணிட்டு, எனக்கு வேண்டியதையும் எடுத்துட்டு வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப பீச் ஐட்டம்ஸ் அந்த மாரி. இது பாருங்க, இது வந்து ஹாஃப் பெர்ல் மாரி இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஹேர் கிளிப்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதில கிளிப் பண்ணிக்கலாம். தோடு அதெல்லாம் பண்றாங்க. இப்ப நெறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து குந்தன் ஸ்டோன்ஸ்ல இந்த மாரி பெர்ல்ஸ்ல அதெல்லாம் பண்றாங்க. ஸோ அதுக்கான ஐட்டம்ஸும் அங்க இருக்கு. என்ன பண்ணணும்னு மட்டும் தாங்க யோசிக்கணும். அதுக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அது எல்லாமே அங்க இருக்கு. ஸோ இது பாருங்க பால் மாரி ஸ்டிக் ஆகும். இத த்ரோ பண்ணா அந்த ஸ்கிப்பிங் ரோப்ஸ் இது எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீல இருக்கு. அவுட்டோர் ஐட்டம்ஸ். இது வந்து பபிள் ப்ளோயர். மைக்கிள்ஸ்ல கிட்ஸ் கிளாஸஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதான் இது. ஒன் ஆஃப் த பேண்டனா பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் ஃபார் கிட்ஸ். ஸோ இது வந்து இந்த மாரி கிளாஸஸ் வந்து எவ்ரி அதர் சாட்டர்டே வந்து இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் மைக்கிள்ஸ் கிட்ட இருக்கீங்கன்னா, இந்த மாரி கிளாஸஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய இன்ட்ரஸ்டிங்கான திங்ஸ் வந்து கிட்ஸ் பண்ணுவாங்க. ஹேப்பி கிராஃப்டிங்குங்க. ஸோ இது பெரிய லாங் வீடியோவா போயிடுச்சு. இந்த வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விவி சிஸ்டர்ஸ் சேனலுக்கு அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.